அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் அனாயிண்டிங். அபிஷேகத்தை புரிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் இங்கே இருக்கிற சிலர் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், சிலர் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம். ஏன் இந்த அபிஷேகம் முக்கியம்? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, உன் தோளி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யப்படும் அப்படின்னா முறிக்கப்படும். அபிஷேகத்தினால் நீங்கள் சுமக்கிற நுகம், நீங்கள் சுமக்கிற வேதனைகள், நீங்கள் சுமக்கிற கஷ்டங்கள், நீங்கள் சுமக்கிற பாடுகள் எல்லாமே இந்த அபிஷேகத்தினால என்ன செய்யும்பா? முறிந்து விடும். லிசன். அப்ப இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் என்னைத்தானே நான் என்ன செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னா விடுவித்துக் கொள்ளுகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்கள். 27வது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது உங்களுக்கு பொய்யை சொல்லாது. அது எப்பவுமே என்னன்னா சத்தியத்தை தான் பேசும். அபிஷேகம் எதை பேசுங்க? சத்தியத்தை தான் பேசும். அபிஷேகம் ஒரு நாளும் என்ன செய்யாது அப்படின்னா பொய் சொல்லாது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வார்த்தை சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களா? அவருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். அவருக்குள் நீங்க என்ன செய்கிறீங்கப்பா? நிலைத்திருக்கிறீர்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். பிதா விரும்புகிற கனியை யார் கொடுப்பா அப்படின்னா நீங்க கொடுப்பீங்க. இன்னைக்கு கனியவும் காணும், வேறையும் காணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அபிஷேகமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் ஜெபிக்கும் போது சில நேரத்தில் ஏதோ 2 வார்த்தையை பேசுறேனே பாஸ்டர், அது என்ன? அது அபிஷேகம் இல்லையா? அது அபிஷேகத்தின் நிறைவு இல்லையா? அது நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு அடையாளமே தவிர நிறைவு இல்லை. நிறைவு இருந்தா நீங்க என்ன கொடுத்திருக்கணும்? கனி கொடுத்திருக்கணும். பிரைஸ் எல்லாம். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் பார்க்கிறார்? என் மேல இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இது யார் சொல்ற வார்த்தை அப்படின்னா இயேசு சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறார். எதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க கர்த்தர் என்னை என்ன செய்தார்ப்பா? என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது யார் சொல்ற வார்த்தை? இயேசு சொல்லுகிற வார்த்தை. மார்க்கு 6வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது, அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை என்ன செய்தார்கள்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினார்கள். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்கன்னா அபிஷேகம் அவன் மேல இறங்கின உடனே, கைகளை வச்சா என்ன இறங்கிச்சு அப்படின்னா அபிஷேகம் இறங்குச்சு. அபிஷேகம் இறங்கின உடனே அங்கே விடுதலை நடந்தது. யாக்கோபுல வாசிக்கிறோம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது, வாசிங்க 5:14. யாக்கோபு 5:14.
வியாதிப்பட்டிருந்தார், சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன பூசுவாங்களாம்? எண்ணெய் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா அபிஷேகத்திற்கு அடையாளமா இருக்கிறது. எண்ணெய் எதுக்கு அடையாளமா இருக்கு சொல்லுங்க. இப்ப இந்த எண்ணெயை வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அபிஷேகம் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற நுகங்களை, பலகீனத்தை, வேதனையை இந்த அபிஷேகம் குணமாக்குகிறது. இந்த அபிஷேகம் என்ன செய்யுது சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுது. இந்த அபிஷேகம் என்ன செய்யும் அப்படின்னா ஒருவனுடைய நுகத்தை இது முறிக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. லேவியராகமம் 8:12. அபிஷேகத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தம் படுத்துவாயாக. அவன் என்ன செய்வான்? பரிசுத்தப்படுத்தும் பண்ணி அவன் என்ன செய்யான்? அபிஷேகம் பண்ணினான். Glory to God. இப்ப ஆரோனை பரிசுத்தம் பண்ணும்படி அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவன் பரிசுத்தம் பண்ணப்படுகிறான். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? மோசே பிரைஸ் அல்லாஹ் அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாகும். ஒரு மனிதன் அபிஷேகிக்கப்படும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா பரிசுத்தம் பண்ணப்படுகிறான். பரிசுத்தம் சொல்லுங்க பண்ணப்படுகிறான். அப்ப தேவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா செயல்பட முடியும். நீங்க வாசிக்கும் போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை, அங்க இருந்த எல்லா பொருட்களையும் அவன் பரிசுத்தம் படுத்தினான். எதற்காக? அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நீங்க யாத்திராகமோ 30வது அதிகாரத்துல அதனுடைய 22வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது இந்த மோசேட்ட ஆண்டவர் இந்த அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாய் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எதற்காக அப்படின்னா அது ஆசாரிப்பு கூடாரத்தையும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த எல்லா பனிமூட்டு பொருட்களையும் அது என்ன செய்தது அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அல்லது ஒவ்வொரு பொருட்களுமே என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். அது அபிஷேகம் பண்ணப்படணும். அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியனும் என்ன செய்யப்படணும் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்படணும். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்றார். 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிற பண்ணோம் என்ன செய்ப்பா, எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. லிசன், தாவீத ஆண்டவர் யாருக்காக அபிஷேகம் பண்ணார் அப்படின்னா தேவனுக்காக அபிஷேகம் பண்ணுகிறார். 13வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் தலையின் மேல் தங்கி இருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவனுக்குள் யார் வந்துருந்தார் அப்படின்னா தேவன் உள்ள வந்துருந்தார். அதுதான் அபிஷேகம். அதுக்கு தான் அபிஷேகம். பிரைஸ் அல்லாஹ்.
எனக்கு தேவன் என் கூடலாம் வர வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படாமலே இருக்கலாம். வேதம் சொல்லுது, சங்கீதம் 89:20 வாசித்து பாருங்க. 89:20 வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். நல்ல கவனிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால். நல்ல கவனிங்க. அவர் சொல்றாரு, தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணேன். அப்ப இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. தேவன் தனக்கு அவன் வேண்டும் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறார் அப்படின்னா அபிஷேகம் பண்றார். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா தேவன் உங்களை வேண்டும், அவருக்கு வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த அபிஷேகத்தை, அபிஷேகத்தினுடைய வேல்யூவை, அபிஷேகத்தினுடைய அந்த பர்பஸை, நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறது இல்லை. இயேசு எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? அவருக்குள்ள தேவனால் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருந்தது. அவரை தேடி வருகிற ஜனங்களை குணமாக்க, விடுதலையாக்க அவருக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படி அவர் என்ன செய்யப்பட்டார்? அபிஷேகம் பண்ணப்பட்டார். லிசன், நன்மை செய்வதற்கே அபிஷேகம் தேவை. ஏன் நீங்க நன்மை செய்யாம இருக்கிறீங்கன்னா என்ன இல்லை, அபிஷேகம் இல்லாததுனால தான் உனக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டுக்கு. அபிஷேகம் உள்ள இருந்தா யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அது என்ன செய்யும்? அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. 1 யோவான் 2:27 அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சொல்லும், இதை நீ செய்ப்பா, இந்த காரியத்தை நீ என்ன செய் அப்படிங்கும். பிரைஸ் அல்லாஹ். அப்ப அபிஷேகம் பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கும்போது நன்மையான காரியத்தை அல்லது தேவன் விரும்புகிற காரியத்தை இந்த அபிஷேகம் செய்ய வைக்கும். ஸோ பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்பது ஒரு வேலையை செய்வதற்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணினார். தேவனுக்கு வேண்டும் என்ற மனிதனை அபிஷேகம் பண்ணினார். தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு அபிஷேகம் பண்ணினார். தேவன் ஒரு காரியத்தில் இடைபடுவதற்கு, செயல்படுவதற்கு அங்க என்ன தேவைப்பட்டது அப்படின்னா அபிஷேகம் தேவைப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:11. நல்ல கவனிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்ப நல்ல கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். எதற்காக உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார் அப்படின்னா தேவன் உங்களுக்குள் பலத்த காரியத்தை செய்வதற்கு, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்குள் இருந்து செய்வதற்கு, அல்லது நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு. பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21-22 வாசித்து பாருங்க. 1:21-22 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாருப்பா? தேவன். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அபிஷேகம் பண்ணது யாருப்பா?
தேவன். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு, உன்னோடு கூட இருப்பதற்கு. அதனால தான் நான் முதலே சொன்னேன், கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஏசாயா 61வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்றார். வாசிங்க 61:1. Glory to God. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எதற்காக என் மேல இருக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. என்ன எதற்காக அபிஷேகம் பண்ணினா? தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அவர் சொல்றார், என்னை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்ப்பா, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் என்னை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவனுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தேவனுடைய நீதியை சரி கட்டும் நாளை சொல்லவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வதற்காக என்னை அபிஷேகம் பண்ணான். இப்ப நீங்க இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும், என்னை ஏன் தேவன் அபிஷேகம் பண்ணினார்? சுவிசேஷத்தை சொல்ல, காயப்பட்டவனுடைய காயத்தை ஆற்றுவதற்கு, ஆறுதல் வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்ல, துயரப்பட்டவனை மீட்டெடுக்க கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அபிஷேகம் பண்ணிருக்கிறார். எத்தனை பேருடைய துயரத்தை நம்ம நீக்கியிருக்கோம். என் துயரமே பெருசா இருக்கு, நான் இதுல எங்க இன்னொருத்தனுடைய துயரத்தை தீர்க்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ அந்த வேலையை செய்யும் போது, யோபு நெருக்கப்பட்டான், எல்லாத்தையும் இழந்தான். இப்ப ஆண்டவர்கிட்ட நியாயம் கேட்கும்படி வந்திருக்கிறான்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒருத்த வந்திருக்கிறான், நீ அவனுக்காக போய் என்ன செய்? ஜெபம் பண்ண. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த உடனே இவன் சிறையிருப்பு என்ன செய்யுது? மாறுது. இப்போ நான் சொல்லுவேன், உங்கள் சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா, சிறையிருப்பில் இருக்கிற ஒருத்தனை தேடு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவங்கிட்ட விசுவாச வார்த்தையை சொல்லு. கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். நான் ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணி பாரு, அவனும் விடுதலையாவான், நீங்களும் விடுதலையாவீங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஏன் பொழப்பே பெரும் பொழப்பா இருக்கு, நான் எங்க இன்னொருக்காக ஜெபம் பண்றது இல்லை? தலையாட்டுங்க. அப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இயேசு என்ன செய்தார் அப்படின்னா அதை செயல்படுத்தினார். அவர் சொல்றாரு, இதையெல்லாம் பேசுவதற்காகத்தான், இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹலோ, மேலோட வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை நீ என்ன செய்து கொண்டிரு? கை கொண்டிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிட்ட சொல்றாரு, எப்பா
உனக்கு சொல்லப்பட்ட ஆரோக்கியமான உபதேசம், உனக்கு சொன்னத வசனத்தை எல்லாம் நீ என்ன செய்து கொண்டு இருப்பா, நீ கை கொள்ளு. அதே நேரத்தில் உன்கிட்ட என்ன ஒப்புவிக்கப்பட்டதோ அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே காத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமோத்தேயுட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட நீ என்ன செய்ய, தீங்கு அனுபவி. எதற்காகப்பா? வெட்கப்படாம தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. அப்போ சுவிசேஷம் சொன்னா என்ன வரும்? தீங்கு வரும். உன்னை வெட்கப்படுத்துவாங்க. சத்தியத்தை சொல்லு. சொல்ல வேண்டிய விதத்தில் நீ சொல்ல கேட்டு அவங்க ஓடிடக்கூடாது. சொல்ல கேட்டு என்ன செய்யக்கூடாது? சிலவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போதே நம்ம ஓடிடுவோம், இன்னொரு வழியாக திரும்பி போவோம். ஐயோ இந்த அம்மா கண்ணில் மாட்டணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம காரியம் அவ்வளோதான். போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், போய் சேர மாட்டோம். பார்த்த உடனே என்ன செய்திருவோம், வேற வழியில் ஓடிடுவோம். அப்படி உங்களை பார்த்த உடனே யாரும் ஓடிடக்கூடாது. எதில் யாராவது பார்த்தாங்கன்னா ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? சொன்ன உடனே எப்படி இருக்கீங்க விசாரிங்க. இதுதான் சுவிசேஷம். கிறிஸ்துவின் நிமித்தம் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துறல்ல, கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துகிறீங்கல்ல, இது சும்மாலாம் வராது. உனக்குள்ள அந்த அன்பு இருந்தாதான் என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க தோணும். இல்லைன்னா அவ எப்படி இருந்தா எனக்கு என்ன, இப்படிதானே முன்னாடியெல்லாம் கேட்பாங்கப்பா. யாரையாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே என்ன செய்வாங்க, எப்படி இருக்கிறீங்க, குடும்பத்தில் எல்லாரையும் விசாரிப்பாங்க. இப்போ ஹாய் ஹாய் ஹாய், அங்கே பாரு பாய் பாய், ஹாய் பாய், டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கு. அடுத்து செத்த உடனே போய் நின்றுட்டு அன்னைக்கே ஹாய் சொன்ன, அந்த ஆள் ஏதோ சொல்ல வந்தா, நான் பாயின்னு சொல்லிட்டு போயிட்டேனே. அன்னைக்கே நீ அந்த ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருந்தன்னா அவன் செத்துருக்க மாட்டான். நான் சொல்லுவேன், அவன் செத்ததுக்கு காரணம் நீங்க தான். புரியல உங்களுக்கு? புரியுதா? சிலவங்க பாருங்க பேசியே கொண்டுருவாங்க பாருங்க. இப்போ நான் சொல்றேன், உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும், வசனத்தை பேசு. இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லு, இயேசு உன்னுடைய குறையெல்லாம் தீர்ப்பார்னு சொல்லு. அதுதான் அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேசும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, அபிஷேகம் நிறைந்த வார்த்தையாக தான் வெளியே வரும். இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லிப்பாரு, கட்டாயம் இயேசு அவனை நேசிப்பார். இயேசு உன்னை சுகமாக்குவார்னு சொல்லிப்பாரு, கட்டாயம் அவரை இயேசு என்ன செய்வார் தெரியுமா, சுகமாக்குவார். ஏன்னா இது யாருடைய வார்த்தை, அபிஷேகம் பெற்றவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுது, 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்குள் சகலத்தையும் போதிக்கும், அது என்ன செய்யாது அப்படின்னா சத்தியமாய் இருக்கிறது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது பொய்ய பேசாது. அபிஷேகம் நிறைந்தவன் என்ன பேச மாட்டான் அப்படின்னா பொய் பேச மாட்டான். அந்த வார்த்தை நீங்க சொல்ற காரியத்தை அது என்ன செய்யும். அதனால தான் அவன் சொல்றான், காத்துக்கொள். என்ன செய்துகொள்? அபிஷேகத்தை உன்னை ஊழியத்திற்கு நான் அனுப்புறேன், உனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நீ என்ன செய்து கொள் அப்படின்னா காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த அபிஷேகத்தினால என்ன பிரயோஜனம்?
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டா, நான் அபிஷேகத்தில் நிறைந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒரு 9 காரியத்தை நான் கடகடன்னு சொல்கிறேன். எழுதுறவங்க எழுதிக்காங்க. அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனங்களை வாசிங்க. நம்பர் 1, அபிஷேகம் உங்களை சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். 1 யோவான் 2:17, 5:6. அபிஷேகம் சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அபிஷேகம் இருந்தாதான் இந்த சத்திய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. அபிஷேகம் உள்ள இல்லைன்னா வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நிராகரிக்க செய்யும். 2வது, ஒரு மனிதனுக்குள் அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் அவனை ஆவியில் செபிக்க வைக்கிறது. அபிஷேகம் ஆவியில் செபிக்க வைக்கிறது. எபேசியர் 6:18. 3வது, அபிஷேகம் அவனை ஆவியில் நடக்க வைக்கிறது. ரோமர் 8:4. 4, அபிஷேகம் உள்ளான மனுஷனை பலன் அடைய செய்கிறது. எபேசியர் 3:16. நம்ம வெளிப்பிரகாரமா இருக்கிற மனுஷனை மட்டும்தான் நம்ம கன்சிடரே பண்றோம், அவனை மட்டும்தான் பார்க்கிறோம். அவனுக்கு என்ன தேவை? அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா? யார? வெளியே இருக்கிறவனை. உள்ள இருக்கிறவனை கண்டு கொள்ளுகிறதே இல்லை. பிரைஸ் எல்லாம். உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையும் பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் உங்களை ஆவிக்கு ஏற்றபடி உங்களை நடத்துவான். பிரைஸ் எல்லாம். 5வது, நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட அபிஷேகம் தேவை. ஆவியானவரால் நடத்தப்பட அபிஷேகம் தேவை. ரோமர் 8:9. 6வது, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். அபிஷேகம் ஒரு மனுஷனை சந்தோஷத்தில் வாழ வைக்குமா. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்பா? அபிஷேகம் தேவை. ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. பாடும்போது உண்மையிலே சந்தோஷம் உள்ள இருந்து பொங்கும். யாரு பாடுனா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாடினா. உள்ளம் தேவன் பால் பொங்கு வழியுது, இயேசுனை ரட்சித்தார் நானு ஆடி பாடுவேன், எவரும் அறியாரு என்னுள்ளம் பொங்கி 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 பொங்குதா? எங்க பொங்குது? பொங்காது. ஏன்னா உள்ள என்ன இல்லப்பா? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்தா என்ன செய்யும் அப்படின்னா, நான் பாடும்போது அது பொங்கி வெளியே வரும். எது வெளியே வரும் அப்படின்னா அபிஷேகம் வெளியே வரும். இந்த அபிஷேகம் வெளியே வரும்போது அது என்ன செய்யுமா? உங்களை சந்தோஷத்தில் வாழ செய்யும். அபிஷேகம் சந்தோஷத்தில் வாழ செய்யும். 7வது, இந்த அபிஷேகம் உங்களுக்கு நம்பிக்கையில் வாழ செய்யும். அப்படின்னா என்னன்னா, கர்த்தரை நம்ப வைக்கும். கர்த்தர் மேல உங்களை என்ன செய்யும் அப்படின்னா நம்ப வைக்கும். ரோமர் 15:13. 8வது, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெறுகிறீர்கள். அபிஷேகம் உள்ளவனால மட்டும்தான் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 12:4. கடைசியா 9வது ஆவிக்குரிய கனிகள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23. அபிஷேகம் உள்ளவனால மட்டும்தான் ஆவிக்குரிய கனியை கொடுக்க முடியும். என்னப்பா ஆவிக்குரிய கனி? வாசிங்க பிரதர், நீங்களே வாசிங்க. கலாத்தியர்
5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆவிக்குரிய கனிகள் யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா, அபிஷேகம் உள்ளவனால தான் கனி கொடுக்க முடியும். எல்லாராலையும் இந்த கனிகளை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. Glory to God. அபிஷேகம் இருந்தா பொறுமையா இருப்பீங்க. அபிஷேகம் இல்லைன்னா எவ்வளவு நேரம் தான் பாஸ்டர் நானும் பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு நேரம் தான்? வசனம் சொல்லுதுப்பா, அது நீடிய பொறுமை. அப்ப அபிஷேகம் பெற்றவனால மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். ஆவிக்குரிய கனிகள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை அபிஷேகம், ரொம்ப முக்கியம். அப்போ 9 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அபிஷேகத்தினால் உண்டாகிற பயன்கள் என்ன அப்படின்னா, நம்பர் 1, சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது, ஆவியில் ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறது, ஆவியில் நடக்க உதவி செய்கிறது, உள்ளான மனுஷனை பலனடைய செய்கிறது, ஆவியானவராலே நாம் நடத்தப்படுகிறோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, நாம் சந்தோஷத்தில் வாழ, நம்பிக்கையில் வாழ, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க அபிஷேகம் தேவை. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அபிஷேகம் பெற்றவனும் இந்த அபிஷேகத்தை இழந்து போயிடுவான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம தான் அபிஷேகம் பண்ணப்பட்டோமே. ஏன் இந்த அபிஷேகத்தை இழந்து போகிறோம் தெரியுமா? இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவுல நாம் வாழாததுனால அபிஷேகத்தை நாம் இழந்து விடுகிறோம். அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை அல்லனா நிறைவாக இருப்பது எப்படி அப்படின்னா, நீங்கள் அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிறையணும், அபிஷேகத்தில் பேசணும், அபிஷேகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரணும், அபிஷேகத்தின் மேலே ஒரு தாக்கம் உண்டாக்கணும். எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல என்ன செய்யணும்? வாஞ்சை இருக்கணும், ரெண்டாவது காத்து இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இந்த அபிஷேகம் மனுஷனால் கொடுக்கப்படுகிறது இல்லை, இது கர்த்தரே அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்படும் போது இத்தனை காரியங்களும் அவனுக்குள்ள நடக்கிறது, அவருடைய சுபாவங்கள் மாறுகிறது. புரியுதா? இப்போ அபிஷேகம் பெற்றவனாலும் இந்த அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா இழந்து விட முடியும். ஒரு 5 காரியத்தை கடகடன்னு சொல்றேன். நாம் எப்படி அபிஷேகத்தை இழந்து விடுகிறோம், எப்படி அபிஷேகத்தை இழந்து விடுகிறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள 2 சொன்னேன். அபிஷேகத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும், ரெண்டாவது காத்திருக்கணும். வாஞ்சையும் காத்திருப்பு இருந்தால் மட்டும் பத்தாது, ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீ சொல்ல சொல்ல கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். ஒரு நாளில் கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்வார்னா அப்படி வல்லமையாய் செயல்பட ஆரம்பிப்பார். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நான் எப்படி காத்து கொள்வது ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் விட்டுருவீங்க. அபிஷேகத்தை விட்டுட்டா இந்த அபிஷேகம் உங்கள் நுகத்தை முறிக்காது, எலும்பை தான் முறிக்கும். அபிஷேகத்தை விட்டுட்டேன்னா, நான் அது கடைசி சொல்கிறேன்னே, அபிஷேகம் என்ன செய்யணும்னு சொன்னேன்? உனக்குள் இருக்கிற சகல நுகத்தையும் முறிக்கக்கூடியது.
நான் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகத்தில் நிறைந்து நான் பாடும் பொழுது, அந்த அபிஷேகம் என்ன செய்யுது அப்படின்னா, நான் அறியாமலேயே என்னை விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப இந்த அபிஷேகத்தை நம்ம இழந்து விடுகிறோம். எந்த சூழலில் இழந்து விடுகிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்க மற்றவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. மற்றவங்களை நீங்க விமர்சனம் பண்ணும்போது, பிரைஸ் எல்லாம், அவர்களை நீங்கள் துக்கப்பட வைக்கிறீர்கள். இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது கேஷுவலாகவே நடக்கும்ல. மற்றவங்களை குறித்து விமர்சனம், மற்றவங்களை குறித்து பேசுகிற ஒரு மனப்பான்மை. சிலவங்களுக்கெல்லாம் பேசலைன்னா என்ன வராது? தூக்கமே வராது. நிறைய அனுபவம் பேசுது. மற்றவங்களை குறித்து பேசலைன்னா தூக்கமே வராது. அதுவும் இப்போல்லாம் டெக்னாலஜி ரொம்ப, ஃபோன் போட்டு பேசிடலாம். முன்னாடியாவது வர்றதுக்கு லேட்டாகும், அது வர சீக்கிரமா, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். இப்போ அப்படி இல்லை, அடுத்த செகண்டே தீயா பரவிடும். அப்போ என்னன்னா, விமர்சன மனப்பான்மை உங்களுக்குள் இருக்குன்னா, மற்றவர்களை நீங்கள் விமர்சனப்படுத்துகிற ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னா, கவனம், உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் இழந்துருவீங்க. 2, பிரைஸ் எல்லாம், குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லைன்னா கசப்பு இது இருக்கும் அப்படின்னா உங்கள் அபிஷேகத்தை இழந்துருவீங்க. குடும்பத்தில் மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. மல்கியா 2:15. ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆவியை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். கசப்பு வந்துருச்சு அப்படின்னா, வாக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களால் ஜெபிக்க முடியாது. பேதுருல ஒரு வசனம் உண்டு பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் நினைக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 3:7. Glory to God. புருஷர்களே பலவீன பாண்டமா இருக்கிறபடினால, எதுக்குப்பா? உங்க ஜெபத்திற்கு தடை வராதபடி விவேகத்தோடு நடக்கணுமா? நல்ல கவனிங்க, ஜெபத்திற்கு தடை வராதபடி. இந்த வாக்குவாதம் வீட்டில் வந்துருச்சு அப்படின்னா, கசப்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களை ஜெபம் பண்ண விடாது. வசனம் சொல்லுது, ஜெபத்திற்கு தடை வராம எதை பார்த்துக்கோ? உன்னுடைய ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். கணவன் திடீர்னு திட்டார் அப்படின்னா அன்னைக்கு ஜெபம் கட், சாப்பாடு கட். வசனம் என்ன சொல்லுது? ஞானமா நடந்துக்கோ. சாப்பிடாம படுத்ததுக்கு காரணம் நீ தான். அந்த குற்றம் உன் மேலதான், நியாய தீர்ப்பு உன் மேலதான் வரும். அதனால சாப்பிட்டதுக்கு பிறகு திட்டு. கோவப்பட்டாலும் எப்போ கோவப்படு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோவப்படு. 6 மணிக்கு மேல சாரி சொல்லிரு. புரியுதா? இப்படி இருந்தீங்கன்னா உங்க ஆவிய, உங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும். அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? காத்துக்கொள்ள. 3, மனசோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்க மனசோர்வு அடைந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியை இல்லாமக்கிறோம். மனசோர்வு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா பிரைஸ் எல்லாம், அது என்ன நடக்கும் அப்படின்னா உங்க சந்தோஷத்தை
நீங்கள் இழந்து விடுவீங்க. நான் எப்படி சொல்லட்டா, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு கெட்ட காரியங்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அது கூட உங்கள் அபிஷேகத்தை இழந்துருமா, இழக்க வச்சிரும். நீ இழக்க வேண்டாம். சொப்பனத்தில் வந்த காரியம் என்ன செய்யும் அப்படின்னா, அவனை கலங்க பண்ணிச்சு. கலங்க பண்ணிச்சாங்க. அப்ப நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது, உங்களுக்குள் வருகிற மனசோர்வு உங்க மகிழ்ச்சியை அது கெடுத்து விடும். அதனால தான் பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் போது, ஒன்றுக்கும் கவலைப்படாதப்பா, எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ண, ஸ்தோத்திரத்தோடு நீ அவரிடத்துல என்ன செய், நீ தெரியப்படுத்து, நீ கவலைப்படாத. வாசிங்க பிரதர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னா என்ன, எதெல்லாம் சொப்பனத்தில் வந்துச்சோ, எதெல்லாம் எதிர்மறையாக நடந்துச்சோ, எதெல்லாம் எதிர்மறையாக கேட்டீங்களோ, எல்லாவற்றையும் கொண்டு போய் என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யுங்க, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரிடத்துல தெரியப்படுத்துங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. நீ தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறது வர அது உன்னை கலங்க பண்ணும், அது உங்களை கலங்க பண்ணும், உங்கள் அபிஷேகத்தை இழக்க வைக்கும், உங்களை ஜெபிக்க விடாது. அப்போ சோர்வு உண்டாக்குகிற எந்த வார்த்தையை நீங்க கேட்டாலும், எந்த காரியத்தை நீங்க கண்டாலும், உடனே என்ன செய்யணும், ஏசப்பா இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டேன், இந்த சம்பவத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு எங்க சொல்லணும் அப்படின்னா அவற்றை சொல்லணும். அவற்றை சொல்லிட்டீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு எதை உண்டாக்காது, பயத்தை உண்டாக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4 ரொம்ப முக்கியம். 4 பெருமை மற்றும் பிடிவாதம். உங்க வாழ்க்கையில பெருமை இருக்கும் அப்படின்னா, பிடிவாத குணம் இருக்கும்னா அபிஷேகத்தை இழந்துருவீங்கப்பா. அபிஷேகத்தை சொல்லுமா. 1 சாமுவேல் 15:23 வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லு சுனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லுகிறார். இந்த கலகம் பண்றது பாருங்க, கலகம் பண்றது சூனியத்தினுடைய பாவத்தை போன்றதான். பிரைஸ் அல்லாஹ். இந்த பிடிவாதமும் அது என்ன செய்யுது அப்படின்னா, அக்கிரமும் விக்கிரகத்தை போன்றது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ரெண்டும், பெருமையும் பிடிவாதமும் நமக்குள்ள இருக்கும்போது அபிஷேகத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இழந்து விடுகிறோம். முழுவதும் யாக்கோபு போராடினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடியல. ஏன் அப்படின்னா, தன் மாமிச பலத்தில் அவன் சார்ந்திருந்தான். அவன் எப்போ அதை ஆண்டவர் தொடும்படி ஒப்பு கொடுத்தானோ அடுத்த செகண்ட்ல கர்த்தர் அவனை தொட்டார். அல்லேலூயா. அப்போ சில கேரக்டர், சில சுபாவங்கள் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நீங்க ஏதோ ஒன்று விடணும். ஆண்டவர் பேசுறாரா, தயவு செய்து அன்னைக்கு விட்டுருங்க. தயவு செய்து அன்னைக்கு என்ன செய்திருங்க, விட்டுருங்க. இன்றைக்கோ ஒரு நாள் ஆவியானவர் பேசுறார், சிஸ்டர் நீங்க கோவப்படுறீங்க, விட்டுரு. கர்த்தர் தானே பேசுறாரு. எதற்காக பேசுறாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, பெரிய மாற்றம் உண்டாகும். பெருமையும் பிடிவாதமும் எதற்கு சமன்னு சொன்னேன், சூனியத்தின் பாவத்தை விட ரொம்ப மோசம்.
நீயே உனக்கு தானே சூனியம் வச்சுக்கொள்ற. பிரைஸ் எல்லாம். கடைசியா 5வது அநீதி. அநீதிக்கு உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் நீதிக்கு உட்பட்டவர்கள். சிம்சோன் அநீதிக்கு உட்பட்ட பொழுது பாவம் அவனுக்குள்ள உள்ள வந்துச்சு. பாவம் உள்ள வந்த உடனே அபிஷேகம் விலகிருச்சு. லிசன், அவன் என்ன வேதம் என்ன சொல்லுது? தனக்குள் இருந்த அபிஷேகம் அவனை விட்டு எடுபட்டதை என்ன செய்யாமல் இருந்தான்? அறியாமல் இருந்தான். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இழந்து நிற்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள அநீதி இருக்கும் அப்படின்னா அபிஷேகம் உள்ள இருக்காது. அபிஷேகம் என்பது நீதி உள்ளது. அது நீதியான காரியத்தை செய்யக்கூடியது, நீதியை நடப்பிக்கக்கூடியது தான் அபிஷேகம். அநீதி உள்ள இருந்து அப்படின்னா இந்த அபிஷேகம் உள்ள உங்கள்கிட்ட சொல்லிட்டுலாம் போகாது. நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அபிஷேகத்தில் நிறையணும்னு நினைக்கும் போது ப ப ப ப ப ஒன்றும் வராது, இன்னும் வராது. ஏன்? உள்ள என்ன இருக்கு? உள்ள அநீதி இருக்கிறதுனால அபிஷேகம் செயல்படலை. சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தான். இழந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு, அவன் தூஷிக்கப்பட்டு, அவமானம் பண்ணப்பட்டு, அவன் என்ன செய்யறான் தெரியுமா? பிரைஸ் எல்லாம். ஏங்க, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டவன். பிரைஸ் எல்லாம். இப்போ அவன் என்ன செய்யப்பட்டான்? அவன் பிடிக்கப்பட்டு அவனுடைய 2 கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வை, பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலும், தேவனே என்னை பலப்படுத்தும் அப்படின்னா. பிரைஸ் எல்லாம். அவனுடைய மனம் திரும்புதல் என்ன செய்தது தெரியுமா? சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற அந்த 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு அவன் என்ன செய்தான்? என் ஜீவன் பெலிஸ்தியோரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களும் மேலும் விழுந்தது. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். ஹலோ, உயிரோடு இருந்து கொன்னவர்களை விட. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவனை கொல்லும்படிதான், சிம்சோனை கொல்லும்படிதான் பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து கட்டி வைத்தார்கள். அவனுக்குள்ள இருந்த நீதி எடுக்கப்பட்ட போது அநீதி உள்ளவர்களால் அவன் என்ன செய்யப்படுறான் அப்படின்னா கொலை செய்யப்படுகிறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவனுடைய மனம் திரும்புதல் எதை கொண்டு வந்தது தெரியுமா? அவன் சொல்ற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னை பலப்படுத்துங்க சொல்றான். அந்த வார்த்தை சொல்லுதான், என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்துன்னு சொல்றான். வார்த்தை சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கும்போது கொன்னவனை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டது அதிகம். என்ன தெரியுமா? அவனுக்குள் மறுபடியும் கடந்து வந்த அந்த அபிஷேகம் அவனுக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விழப்பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதை வேணாலும் இழந்துடலாம் பிரதர், அபிஷேகத்தை மட்டும் இழந்து விடாதீங்க. அபிஷேகத்தை காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள்.
இந்த அபிஷேகம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். உங்கள் சத்துருடைய போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் இல்லைன்னா சத்துருவை ஜெயிக்க முடியாது. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை இழந்திருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. உன்னுடைய மனம் திரும்புதல் கர்த்தர் திரும்பவும் உன்னை பலப்படுத்துவார். திரும்பவும் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பலனை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பார். நீ அபிஷேகத்தை இழந்ததுனால தான், அபிஷேகத்தை நீ விட்டதுனால தான் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள். எவ்வளவு ஜெபித்தும் உங்களால் ஜெயத்தை ஏன் பார்க்க முடியலன்னா என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறார். சிலர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, சிலர் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடு. ஆண்டவரே, என் மேலே உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. மாமிசமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. தாகத்தோடு கேளு, கதறி கேளு, கதறி கேளு. நீ கேட்டுப்பாரு, கட்டாயம் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே இறக்குவார்.